ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈஸி லாங்குவேஜ்னு ஒரு பேப்பர் இருக்குது. அது எல்லாருக்குமே இருக்கிற பேப்பர் கிடையாது. ஒரு சில பேர் மட்டும் அதை எடுத்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சில மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் விஷாரத் பூர்வத்துக்கான தேர்ட் பேப்பரில் ஈஸி லாங்குவேஜ்க்கான கொஷின் பேட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். மொத்தம் இதுக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்னா, இதுக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. இந்த 100 மார்क्सुम 3 மணி நேரத்தில் எழுதுவீங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். फर्स्ट वन किन्हीं 3 प्रश्नों के उत्तर लिखिए. கீழே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 3 மட்டும் ஆன்சர் நீங்கள் எழுதுவீங்க. அதில் फर्स्ट वन महाकवि खंबर के बारे में लिखिए. सेकंड वन रेलवे स्टेशन के बारे में लिखिए. थर्ड वन श्री नारायण गुरु के बारे में लिखिए. फोर्थ वन डॉक्टर मोक्षगुंडम विश्वेश्वरैया की सेवाएं क्या क्या हैं. फिफ्थ वन तिरुपति की विशेषताएं क्या है. இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு 10 மார்க்கு, மொத்தம் 30 மார்க்கு. सेकंड टोमेटो किन्हीं 5 के अर्थ अपनी प्रांतीय भाषा में लिखकर प्रांतीय शब्दों का प्रयोग अलग अलग वाक्यों में कीजिए. இது கீழே இருக்கிறது தன்னுடைய தாய்மொழியில், இங்கிலீஷில், வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை எழுதணும்னா 5 எழுதணும். இதை பற்றின டிஸ்கிரைப் நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு 4 மார்க்கு. ஸோ 5 20 மார்க்கு. फर्स्ट वन गाँव, सेकंड वन साहित्य, थर्ड वन उत्साह, फोर्थ वन मंदिर, फिफ्थ वन लगातार, सिक्स्थ वन समस्या, सेवेंथ वन त्योहार, एट्थ वन शक्कर, नाइन्थ वन धन्यवाद, टेंथ वन गाड़ी. அடுத்து தேர்ட் நம்பர் கிசி ஏக் விஷய் பர் லேக் லிக்கியே. கீழே ஏதாவது 4 இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு சரிங்களா எஸ்ஏ டைப்பில் நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ்நாடு, செகண்ட் ஒன் கேரள் பிராந்த், தேர்ட் ஒன் தியாகராஜ் स्वामीजी, फोर्थ वन बाग. அடுத்து फोर्थ रोम लेटर, கடைசி रोम लेटर अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய சொந்த மொழியில் எழுத சொல்கிறாங்க, அனுவாத் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு 5மே எழுதணும். 5 20 மார்க். फर्स्ट वन देश की सेवा करो, सेकंड वन मुझे 1 रुपया चाहिए, थर्ड वन वो लड़की कौन है, फोर्थ वन ज़रा चाय लाओ, फिफ्थ वन கைரளி கிசே कहते हैं. ஸோ இவ்வளோதான். இது எல்லாமே நீங்கள் ஈஸி லாங்குவேஜில் எழுதுவீங்க. இந்த ஈஸி லாங்குவேஜ் யார் எடுக்க முடியும்னா, தமிழ் தெரியாதவங்க ஹெச்எம் கிட்ட சைன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணி ஈஸி லாங்குவேஜ் நீங்கள் எழுதுவீங்க. இது ஆக்சுவலாக செகண்ட் பேப்பர் ஹிந்தி படிக்கிறவங்க கூட எழுதுவாங்க. செகண்ட் பேப்பராக இருக்குது அவங்களுக்கு, இல்லை செகண்ட் சப்ஜெக்டாக இருக்குது, ஹிந்தி ஒரு மெயின் லாங்குவேஜாக இருக்கும் பட்சத்தில் 11th 12th எடுத்திருக்காங்க, இல்லை 10th எடுத்திருக்காங்கன்னா இதை கேட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஓனாக படித்து எழுதினாலே, உங்களுக்கு ஹிந்தி நாலேஜ் இல்லை ஹிந்தி கிராமர் இருந்தாலே இதில் ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் பேப்பர் பார்க்காதவங்க, செகண்ட் பேப்பர் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்க்கணுன்னா அதை போய் அந்த வீடியோ இருக்குது, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட்டு டைமாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.